Hi guys, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய மேத் அண்ட் மேத்தோட மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதுல நம்ம என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். மேத் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கே தெரியும் மேத் அப்படிங்கிறது ஒரு இன்பில்டான ஜாவா ஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இட்ஸ் யூஸ்டு டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் என்னது? ரவுண்ட் அப் பண்றது, ரவுண்ட் டவுன் பண்றது, பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் மினிமம், ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மேத் அண்ட் மேத் மெத்தடை பத்தின மீனிங்ஸை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேத் டாட் பை அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. பை அப்படின்னா என்னது? நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் பை வேல்யூ. நமக்கு பையோட வேல்யூ இருக்கும்ல, பையோட வேல்யூனா என்னது? 3.14 அப்படிங்கிற அந்த வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப பாருங்க, கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற ஏரியால நான் மேத் டாட் பை அப்படிங்கிற வேல்யூவை நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல மேத் டாட் பைன்னு கொடுத்துட்டு இங்க பாருங்க, நோட் அப்படிங்கிற ஏரியால மேத் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்க 3.14 அப்படின்னு எனக்கு பையோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இதுல இருந்து நமக்கு இன்னும் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நமக்கு இருக்கு, எப்படிலாம் நம்ம மேத்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு அப்படின்னா ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ரவுண்ட் நமக்கு ரவுண்ட் த வேல்யூ. இப்போ நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க 34.5 அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 35 அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியரஸ்ட் இன்டிஜரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை ரவுண்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல மேத் டாட் ரவுண்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இதுல நான் என்ன பண்ணேன்னா 4.5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ 4.5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க ஆன்சர் 5ன்னு மாறிடுச்சு. அதே இடத்துல இப்போ 4 கொடுக்குறேன் அப்படின்னா 5க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை கண்டுக்கவே கண்டுக்காது. நமக்கு எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை ரவுண்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதை ரவுண்ட் அப் பண்ணிடும். அதே இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4க்கு கீழே 5க்கு கீழே இருக்கு அப்படின்னா எனக்கு ரவுண்ட் டவுன் பண்ணிக்கும். ஓகேவா? இது எப்படி நமக்கு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் அதே இடத்துல 4.5 கொடுத்துருக்கேன். இன்னொன்று கீழே போயிட்டு பாருங்க, கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல மேத் டாட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து 4.4 கொடுக்குறேன். 4க்கு கீழே போயிட்டு 5க்கு கீழே அப்படின்னாலே அது 4 தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதே 4.5க்கு மேலே, இப்போ 5க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதை ரவுண்ட் பண்ணிக்கும். இப்போவே பாருங்க, இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி இதை 5ன்னு கொடுத்துச்சு, இதை 4ன்னு கொடுத்துச்சு. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரவுண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க, மேத்ல இருக்கக்கூடிய ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ இதே இடத்துல அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா மேத் டாட் ஷெல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஷெல் அப்படின்னா என்னன்னா ரவுண்ட் அப் பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துல ரவுண்ட் அப் டு த இன்டீஜர், நெக்ஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இதான் அதோட டெஃபினிஷன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அப்னாலே மேலே ஏத்துறது, ரவுண்ட் டவுன்னா கீழே குறைக்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேத் டாட் ஷெல் அப்படின்னு நான் சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஷெல்லுன்னு எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4.1ன்னு கொடுத்தாலே எனக்கு ரவுண்ட் அப் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல மேத் டாட் ஷெல் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு 4.0 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தாலே எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 0 இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரவுண்ட் டவுன், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஆனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6ன்னு நீங்க எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணிக்கும். அதுதான் ஷெல்லோட வேலை. நல்லா நான் வச்சுக்கோங்க, ரவுண்ட் அப்படின்னு சொன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாலே அதை என்ன பண்ணிடும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஆனா ஷெல் என்ன பண்ணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருந்தாலே போதும், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனிங். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஷெல் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகேவா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து இப்ப ஷெல் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு ஃப்ளோர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது மேத் டாட்
ஃப்ளோர் அப்படின்னு நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மேத் டாட் ஃப்ளோர் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் டவுன் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல ரவுண்ட் டவுன் த ப்ரீவியஸ் இன்டீஜரா மாற்றி கொடுத்துரும். ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ். இந்த இடத்துல இந்த டெஃபினிஷன் ஒன்றுமே நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கேட்குறாங்கன்னா இதை மட்டுமே நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்னு எவ்வளோ தான் கொடுத்து இப்போ 4.9 கொடுத்துருந்தா கூட பாருங்கள் எனக்கு 4ங்கிற ரிசல்ட் தான் கிடைக்குமே தவிர அதை ரவுண்ட் டவுன் தான் பண்ணுமே தவிர எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன டிஜிட் இருந்தாலும் சரி அதை ரவுண்ட் பண்ணவே பண்ணாது, ரவுண்ட் டவுன் தான் பண்ணும். இப்போ இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் அதை ரவுண்ட் டவுன் தான் பண்ணும். அதுதான் ஃப்ளோரோட வேலை. நீங்கள் இப்போ இந்த இடத்துல 0 கொடுத்துருந்தா கூட அது உங்களுக்கு வந்து என்னதான் பண்ணும், வெறும் 4ன்னு தான் எடுத்துக்கும். 9 கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அது என்னதான் பண்ணும், அதை ரவுண்ட் டவுன் தான் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனிங். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இடத்துல உங்களுக்கு மேத் டாட் ட்ரங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ரிமூவ், இந்த இடத்துல ரிமூவ்ஸ் த டெசிமல் பார்ட். நம்மளோட டெசிமல் பார்ட்ல அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்ல இருக்க எந்த நம்பர் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்க, கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல மேத் டாட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரங்க்னு சொல்லி கொடுத்துட்டு 4.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டெசிமல் நம்பரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 0 கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிடும், 0வை ரிமூவ் பண்ணிடும். அதே இடத்துல இப்போ நீங்கள் இங்கே 9 கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு ரவுண்ட் அப்போ ரவுண்ட் டவுனோ அது எதுவுமே பண்ணாது, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூவை கன்சிடரே பண்ணாது. அதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரங்க் அப்படிங்கிறதோட மீனிங். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பையோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம். ரவுண்டுனா என்ன, ஷெல்லுனா என்ன. ரவுண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 5க்கு மேலே ஒரு நம்பர் நீங்கள் பாயிண்ட்ல கொடுக்குறீங்க, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும். அதே இடத்துல ஷெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 அப்படின்னு இருந்தாலே போதும், 1ல இருந்து எந்த நம்பர் இருந்தாலும் சரி அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும். அதே இடத்துல நீங்கள் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த டிஜிட்ஸ் இருந்தாலும் சரி அதை ரவுண்ட் டவுன் தான் பண்ணும். அடுத்து இருக்கக்கூடிய ட்ரங்க் என்ன பண்ணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த டிஜிட்ஸ் இருந்தாலும் சரி அதை எலிமினேட் பண்ணிட்டு ஹோல் நம்பராக அந்த முன்னாடி இருக்க நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் மேத் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.